வணக்க மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யறதுனா இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மக்களே. வாங்க மக்களே, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இஞ்சி எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறம் உரிச்சு வச்ச பூண்டு. சரியா மக்களே? அப்புறம் கூடவே வீட்டில் நம்ம சமையல் பண்ணுவோம்ல மக்களே, இந்த கோல்டு வினர் ஆயில், இந்த சமையல் பண்ணுவோம்ல அந்த ஆயிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி சத்தமே இல்லாம ஜாரையும் மிக்ஸையும் ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. சரியா மக்களே? இப்ப ஆல்ரெடி நம்ம பூண்டை உரிச்சு வச்சாச்சு. சரிங்களா மக்களே? இப்போ இஞ்சியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கு. கட் பண்ணி எடுத்துக்கலாம் மக்களே. கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியில ஒரு தடவை போட்டு அலசி எடுத்துக்கணும் மக்களே. கழுவி எடுத்துக்கணும் மக்களே. சரியா மக்களே? கழுவி எடுத்துட்டு நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யறதுக்கு மேல இருக்க அந்த தோலா இருக்கலாம் மக்களே, அதெல்லாம் நீங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இல்லாத பாட்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணீங்க, மற்றபடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போடுங்க. அப்பனாதான் மக்களே நீங்க இஞ்சி பூண்டு செய்யறதுல அதுல காட்டம் நல்லா அதிகமா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 மாசத்துக்காவது வரும் மக்களே. சரியா மக்களே? கட் பண்ணி எடுத்துக்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே. என்ன அப்படின்னா நம்ம இங்க குவைத்துல மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்குறது இல்லை. நம்ம ஹோம்மேடு தான் எப்பயுமே பண்றது. ஒரு தடவை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 மாசத்துக்கு வரும் மக்களே. சரியா? நீங்களும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்க மக்களே. கண்டிப்பா அருமையா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா உங்க வீட்டில் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எனக்கு சொல்லுங்க மக்களே. சரியா? கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் கட் பண்ணி முடிக்க போறேன் மக்களே. கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அலசணும் தண்ணியில. அப்படின்னாதான் அதுல இருக்க அந்த இதெல்லாம் போகும். ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இஞ்சியையும் பூண்டையும் தண்ணியில நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிறோம் மக்களே. வாங்க. ஒரு தடவை அப்படியே நல்ல தண்ணியில கழுவி எடுத்துக்கிறோம் மக்களே. இது கூல் பக்ஸ் வாட்டர் மக்களே. நம்ம வீட்டுல நல்ல தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். தண்ணிய அப்படியே இருத்து எடுத்துருங்க மக்களே. இருத்து எடுத்துட்டு அப்படியே அழுங்காம குழுங்காம ஜார்ல போடுங்க மக்களே. அழுங்காம குழுங்காம இஞ்சியையும் பூண்டையும் ஜார்ல போட்டாச்சு மக்களே. சரியா? அப்படி லைட்டா போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மக்களே. 1 2 3 போதுமான அளவு. அவ்வளவுதான் மக்களே. தண்ணி போட்டாச்சா? இப்போ இத நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அடிச்சு நம்ம மக்களே இந்த மாதிரி பையனை அருமையா அரைச்சு எடுத்துக்கணும் மக்களே. சரியா மக்களே? மக்களே பூண்டை உரிக்கிறது, இந்த இஞ்சி அறுத்து போடுறது, கட் பண்ணி போடுறது எல்லாம் ஓகே மக்களே. இப்போதான் நம்ம இதை ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாம இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா எண்ணெய் மக்களே. ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றிக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆயில ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா தொக்க ஆட்டி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் கீழே சிந்தாம பொறுமையா போடலாம். இப்ப கீழே
பாட்டமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆயில் ஊற்றிட்டீங்களா, இப்போது செகண்ட் லேயர் போட போகிறோம். அந்த செகண்ட் லேயரில் திரும்பியும் ஆயில் ஊற்றிட்டீங்களா, அதுக்கப்புறம் திரும்பி இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போடுங்க. நீங்கள் ஆயில் வந்து எவ்வளோக்கு வந்து ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு வந்து இது வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் மக்களே. கெட்டு போகாது இஞ்சி பூண்டு. சரி, அது பாட்டு கிடக்கும். நீங்கள் வீட்டில் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நாம தான் தேவையில்லாமல் கடையில் போய் அதை தான் வாங்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் வாங்கி அதுக்கப்புறம் சமைச்சிட்டு என்ன சமைச்சது டேஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மக்களே. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அந்த வேலையை பண்ணிட்டோம் நாங்கள். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு கிண்டி விட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இங்கே பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி மக்களே. ஒரு டப்பால போட்டு அப்படி மூடி வச்சிருங்க மக்களே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி.